விகாஸ் தம்பிக்கு லீவ் விட்டதும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்களா, அதனால் காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு இப்போலாம் வந்து கிரவுண்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிரவுண்டுக்கு விளையாட வராங்களா, அவங்க கூட போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராரு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் எதுவும் செய்யலைங்க, கடையில் தான் வாங்கிக்கிட்டோம். எனக்கு, திலகாவுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு 3 பேர்த்துக்குமே வந்து கடையில் வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம். மதியத்துக்கு வந்து எங்கள் விகாஸ் தம்பிக்கு வந்து அவங்க மாமா வந்து அங்கே சாப்பாடு செஞ்சுருக்கோம் வாடா தம்பின்னு சொல்லிட்டாரு. அங்கே போனாக்கா போர்வெல்லை வந்து இறக்கிட்டு இருந்தான் 4-5 பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு. என்னன்னு பார்த்தாக்கா தண்ணி வரமாட்டேங்குதுக்கா, அதனால் போர்வெல்ல ஏதோ அடப்பு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சரி செஞ்சிட்டு இருந்தா. அப்படியே அதுக்கப்புறம் போய் அவங்க அத்தைக்கிட்ட சாப்பாடு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல் 3மே செஞ்சு வச்சுருந்தா. அப்படி வாங்கிட்டு வந்து விகாஸ் தம்பியும் நம்ம சகானா பொண்ணும் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டாங்க. லீவ் விட்டாக்கா பசங்க வந்து வெளியில் போய் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பொண்ணுங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நீங்களே பாருங்களேன். நம்ம சகானா பொண்ணு வந்து வீட்டில் இருக்கிறதுனால க்ளே வந்து வாங்கிட்டு வந்து தர சொல்லி அதில் வந்து நிறைய பொம்மைங்கள்லாம் செஞ்சுருக்கா. ஒரு பாக்ஸ் நிறையா அதையும் இதையும் செஞ்சு வச்சுருந்தா. அவங்க சாப்பிட்ருக்கிற கேப்பில் நான் எடுத்து பார்த்தேன். ரொம்ப அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பொம்மைங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டா, வந்து அத்தை நான் இன்னொரு பொம்மை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறேன், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து காட்டினா. அவள் சொன்ன மாதிரியே அந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு கூட்டுக்குள்ளார ஒரு குருவிங்க கூடு கட்டி இருக்கிற மாதிரி செஞ்சுருந்தா.